வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான விசா நேர்முக தேர்வு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியம் அப்படின்றத இந்த காணொளி மூலம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் எல்லோருக்குமே, நான் மித்து கே ராஜா, லண்டன்ல இருந்து. முதலாவது விஷயம், பல்கலைக்கழக அனுமதிக்கான நேர்முக தேர்வோ இல்லைன்னு சொன்னா விசாவுக்கான நேர்முக தேர்வோ எதுவா இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆழமான நீளமான ஒரு பதில் சொல்ல பழகிக்கொள்ளுங்க. ஒரு வார்த்தையில பதில் சொல்றதை எப்பவுமே அவங்க விரும்புறதில்ல. ரெண்டாவது விஷயம், ஒரு கேள்விக்கான பதில சும்மா ஒரு அனுமானத்துல சொல்லாம தரவுகள் அடிப்படையில சொன்னீங்கன்னு சொன்னா அது அதிக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க படிக்க போற அந்த நாடு, பல்கலைக்கழகம், உங்களுடைய அந்த பாடம், இதை பற்றியெல்லாம் எவ்வளவு தரவுகளை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரித்து அதன் அடிப்படையில் பதில் சொல்லுங்க. மூன்றாவது விஷயம், ஒரு கேள்விக்கான பதில் அது பொய்யாவே இருந்தாலும் முதல்ல எப்படி சொன்னீங்களோ அதே போல இறுதி வரை அதை தொடர்ந்து சொல்றதுக்கு பழகிக்கொள்ளுங்க. எத்தனை நேர்முக தேர்வு வச்சாலும் அதில் உங்களோட பதில் ஒரே மாதிரி வரணும். பாபநாசம் பட கமல் பாணியில். அப்படி இல்லைன்னு சொன்னால் மொத்த கதையுமே பிழைச்சிடும். இப்படியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் அடுத்த காணொளியில்.